Hello friends, welcome Bishma Techno Solutions. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு போஸ்டர் வந்து ரெடி பண்ணுறது எப்படின்னு. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு 8 inches 11 inches ஓகேவா, ஹைட்டு 11 8 வித்து 300 ரெசல்யூஷன் ஓகே கொடுத்துட்டு நான் வந்து நேம் மாற்றிக்கிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு வச்சுக்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேர் டைட்டில். ஓகே, வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஓகே கொடுத்துருங்க. சாரி, ரெசல்யூஷன் 200 நான் வைக்கிறேன். ரெசல்யூஷன் மாற்றிக்கிறேன், 200 பதிலாக 72ன்னு வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு டிசைனிங் ரொட்டேஷன் ரெக்டாங்கிள் டூல்ஸ்னு இருக்குது. ரோல்டு ரெக்டாங்கிள் டூல்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நம்ம இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும், நம்ம அந்த சர்க்கிள் வர மாரி பண்ணுறதுக்காக கீழே இருக்கும் 100 இல்லைனா 200 கொடுத்தீங்கன்னா மாறிடும். நான் கொடுக்குறது வந்து ஒரு மினிட் 500 கொடுத்துருக்கேன். 500 ஏற்ற மாதிரி சர்க்கிள் மாறிடுது. மாறின பிறகு என்ன பண்ணேன், ட்ராக் பண்ணி சைஸ் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணி ஷேப்பை வந்து ஒரு இதுவாக கொண்டு வந்துட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்தது அதேமாரி க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஒரு நிமிஷம் பார்த்துக்கணும். அதே இது டூல்ஸை வச்சு மறுபடியும் நியூ லேயர் க்ரியேட் பண்ணிடுங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அதேமாரி பொசிஷனை மாற்றிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சிம்பிளாக தான் முடியும். ஓகே, அதேமாரி இதே சைஸுக்கு வந்து மாற்றிக்குங்க. 100 நான் கொடுத்துருவேன். சைஸ் மாறிடுச்சா, கொடுத்தவொடனே நம்ம சேஞ்சஸ் மாறிடும். அதேமாதிரி கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் எப்படி கூட பண்ணிக்கலாம், கலர் சேஞ்சஸ்ஸு கிரேடியன்ட் டூல்ஸ் வச்சு கூட பண்ணிக்கலாம். நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரொட்டேட், அதேமாரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அதேமாரி பொசிஷன் கொண்டு வந்துடுறேன். அதேமாரி இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன், டூப்ளிகேட் லேயரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl J கொடுத்தா டூப்ளிகேட் க்ரியேட் ஆகிடும். ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. டீ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒரு டெக்ஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். சாரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் போட்டேன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, அது கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். பொசிஷன் வந்துடணும். பொசிஷன் எதுக்கேற்ற மாதிரியோ அதுக்கேற்ற மாதிரி பொசிஷனை வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேஜராக கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், பிளாக்காக மாற்றிக்கிறேன் நான். இல்லை கிரேடியன்ட் டூல்ஸாக கூட மாற்றிக்கலாம். நீங்கள் எதுக்கேற்ற மாதிரி அந்த டிசைனிங் ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ஆங்கிள் மாற்றுறேன். சாரி, ஃபாண்ட்ஸோட மாற்றுறேன். ஃபாண்ட்ஸை மாற்றுறேன். மாற்றிட்டு நான் பொசிஷன் மாற்றிக்கிறேன், ஆங்கிளை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் ஒரு இமேஜும் எடுத்துக்கிறேன்னே. இந்த இமேஜை எடுத்துக்கிறேன். எடுத்து நான் இதை வந்து பர்டிகுலராக செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்ஜெக்ட் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சிம்பிளாக முடிக்கிறதுக்காக தான் அது ஈஸியாக யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது, நிறைய விஷயம். போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது பேஸ்ட் பண்ணி நான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். இங்கே ஆங்கிள் மாற்றிட்டு
ட்ராக் பண்ணி வச்சுட்டு இது ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட்டு பி கொடுத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். கலர் ரேஞ்சஸ் இது மாதிரி மாற்றிக்கலாம். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது இதுலேயும், நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரியும் மாற்றிக்கலாம் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஓகே கொடுத்துருனா இப்போ வந்து நான் வந்து பின்னாடி ஏதோ ஒரு டிசைன் வேணும்ல, அதுக்காக ப்ரஷ் டூல்ஸில் போயிட்டு நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். அதில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் டூல்ஸில் போயிட்டு இது வரேன், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேப்பா, சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் டிசைனிங்க்கு. லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். புதுசாக லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சாரி, ஒரு நிமிஷம். மறுபடியும் ப்ரஷ் டூல்ஸ் வச்சு அந்த ஷேப் தான் கொண்டு வரேன். சரியா, கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன்னா கிரேடியன்ட் டூல்ஸில் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். லேயர் ஸ்டைல்ஸில் பிளெண்ட் பண்ணி இது பண்ணிக்கிறேன். அதேமாதிரி ட்ராக் பண்ணி பின்னாடி கொண்டு வந்துக்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே கலர் சூஸ் பண்ணுறேன், டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே கிரேடியன்ட் டூல்ஸ் தான், அப்படியே லேயரில் மாற்றிக்கணும். வி கொடுத்துட்டு ட்ராக் பண்ணிக்கிறேன். அதை வி டூல்ஸை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். சாரி, ஒரு நிமிஷம். ட்ராக் பண்ணி நான் இந்த சைடில் கொண்டு வந்துக்கிறேன். ஓகேவா, இட்ஸ் ஓவர்.